இப்போதான் இதை பத்தி பேசிட்டு இருந்தோம். அதுக்குள்ள எப்படி நமக்கு இது சம்பந்தமான ஆடு காட்டுது, இது சம்பந்தமான ரீல் காட்டுது, ஒருவேளை நம்ம போனை வந்து ஹேக் பண்ணிட்டாங்களோ, இல்ல நம்ம பேசுறதெல்லாம் மைக் மூலமா ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய தடவை யோசிச்சிருந்திருப்போம். பட் ஆக்சுவலா இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது, எப்படி நம்ம யோசிக்கிறதெல்லாம் நமக்கு சஜஷன்ல காட்டுது, நிஜமாவே நம்ம பேசுறத மைக்ல கேட்டுட்டு இருக்காங்களா அப்படின்னு அதை பத்தி தான் நம்ம டீட்டெயிலா இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வெல்கம் டு இன்ஃபோ 366. அதாவது இப்போ நம்ம ஜென்ரலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருப்போம். எனக்கு வந்து ஒரு ஐஃபோன் வாங்கணும், இல்லை ஒரு லேப்டாப் வாங்கணும், இல்லை ஒரு வாட்ச் வாங்கணும், இந்த மாதிரி ஏதாவது பேசிகிட்டு இருப்போம். பேசிகிட்டு இருந்துட்டு ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அது சம்மந்தமான ஆட்ஸு, அது சம்மந்தமான ரீல்ஸ் எல்லாம் தான் நமக்கு வரும். அப்போ நம்மலாம் நினைப்போம் நம்ம பேசுறது வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. பட் ஆக்சுவலி அது ரீசன் கிடையாது. இதுக்கு ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்கு. அப்படின்னாலுமே ரொம்ப முக்கியமான ஒரு ரீசன் அப்படின்னா பிஹேவியர் ட்ராக்கிங் அப்படின்னே சொல்லலாம். அதாவது நம்ம என்னவெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற நம்மளுடைய பிஹேவியர் வந்து நம்ம மொபைல் ட்ராக் பண்ணிட்டே இருக்கும். அதாவது இப்போ ஒரு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ல நம்ம என்ன மாதிரியான வீடியோஸ்க்குலாம் லைக் பண்றோம், யூடியூப்ல என்ன மாதிரியான வீடியோஸ் பார்க்குறோம், கூகுள்ல இதெல்லாம் நம்ம சர்ச் பண்றோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து கலெக்ட் பண்ணி அது சம்பந்தமான ஆட்ஸ், ரீல்ஸ்லாம் வந்து நமக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி மெயினா லொகேஷன் ட்ராக்கிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம மொபைல் வந்து இப்போ லொகேஷன் ஆன்ல வச்சிருப்போம் இல்லையா? அந்த மாதிரி ஆன்ல இருக்கும்போது இப்போ நம்ம மாலுக்கு போறோம் அப்படின்னா இன்னைக்கு இவன் மால்ல போய் பர்ச்சேஸ் பண்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறான். ஸோ அதனால பர்ச்சேஸ் பண்ற மாதிரி, ஷாப்பிங் பண்ற மாதிரி நம்ம அது சம்பந்தமா ஏதாவது கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ட்ரெஸ், மொபைல், லேப்டாப் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நமக்கு சஜஷன்ல கொடுப்பாங்க. இதே நம்ம தியேட்டருக்கு போறோம் அப்படின்னா சரி இவனுக்கு வந்து நம்ம தியேட்டர் சம்பந்தப்பட்டது ஏதாவது கொடுப்போம் அப்படின்னு இப்போ பிவிஆர்லயோ இல்லை புக் மை ஷோலயோ நீங்க இந்த மாதிரி ஒரு கிரெடிட் கார்டு வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா மாசத்துக்கு நீங்க இத்தனை படங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அது சம்பந்தமான ஆட்ஸே வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம லொகேஷன்ஸ் வச்சு நம்ம பிஹேவியர் வச்சு ட்ராக் பண்றாங்க. அண்ட் இது கூட ஓகே, இதை தாண்டி இன்னொரு முக்கியமான ரீசன் ஒன்று இருக்கு. அதாவது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்னவெல்லாம் சர்ச் பண்றாங்க, இல்ல நம்மளை சுத்தி இருக்கிறவங்க என்னவெல்லாம் சர்ச் பண்றாங்க அப்படிங்கிறதையும் கூட நமக்கு வந்து சஜஷனா கொடுப்பாங்களாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு 2 பேர் பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இப்போ எனக்கு ஒரு ஐபோன் வாங்கணும், நான் வந்து என்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அது சம்பந்தமா ஃப்ரெண்டும் வந்து சர்ச் பண்ணி பார்த்துருப்பான், இல்ல 2 பேருமே ஒரே வைஃபை யூஸ் பண்ணிருப்போம். இப்போ சேம் வைஃபைல ஒரு 4-5 பேர் யூஸ் பண்றோம் அப்படின்னா மீதி இருக்கிற 4 பேர் சர்ச் பண்ணாலும் அவங்க 4 பேர் சர்ச் பண்ணது இந்த 5வது ஆளுக்கும் காட்டுமா. ஏன்னா ஒரே இடத்துல இருக்காங்க, இவனும் அது வாங்குற ஐடியால இருப்பான் அப்படிங்கிற ஒரு அல்காரிதம் வச்சு நமக்கு வந்து அது கொடுப்பாங்களாமா. அண்ட் அதை தாண்டி பாத்தீங்கன்னா ப்ளூடூத் ரேஞ்சில் இருக்கிற யாரு சர்ச் பண்ணாலும் நமக்கு அதுவும் சஜஷன்ல காட்டும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு லேப்டாப் கடை வச்சுக்கலாம். லேப்டாப் கடையில எனக்கு ஹெச்பி வாங்கணும் அப்படின்னு ஒருத்தர் போயிட்டு அது ரிலேட்டடா சர்ச் பண்ணுவாங்க. அப்போ அந்த ப்ளூடூத் கனெக்ட் ஆகக்கூடிய ரேஞ்சுக்குள்ள நம்ம இருந்தோம் அப்படின்னா இவனும் அதே ஏரியால தான் இருக்கான், ஸோ மேபி இவனும் வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன சர்ச் பண்றாங்களோ அதையும் வந்து நமக்கு கொடுக்குமாமா. ஸோ இந்த மாதிரி நம்மளை சுத்தி இருக்கிறவங்க சர்ச் பண்றதையும் கூட நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ வந்து என்னுடைய பிஹேவியர் வச்சு, அப்புறம் நான் போற இடங்கள் வச்சு, இல்ல என்னை சுத்தி இருக்கிறவங்க சர்ச் பண்றதை வச்சு அதனோட சஜஷன்ல தான் எனக்கு இந்த வீடியோ, இந்த ஆட் எல்லாம் வந்து வருது அப்படின்னு சொல்றீங்க. இது எல்லாமே ஓகே. ஆனா சில டைம்ல நான் மனசுல நினைக்கிறதும் கூட எனக்கு அதை சஜஷன்ல காட்டுதே, அது எப்படி அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஆனா அதுக்கும் ஒரு சைக்கலாஜிக்கல் ரீசன் இருக்கு. அதாவது இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வாட்ச் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாட்ச் தான் நம்ம மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். அந்த டைம்ல எத்தனை ஆட் வந்தாலும் சரி நமக்கு அந்த வாட்ச் ஆட் வரும்போது மட்டும் டக்குன்னு நம்ம மைண்ட்ல போய் ஏறிக்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம மைண்ட்ல வாட்ச் மட்டும்தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ இதுதான் காரணமே தவிர மற்றபடி நம்ம மனசில் நினைக்கிறத வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஆட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஸோ இதை தாண்டி நமக்கு இன்னொரு டவுட் இருக்கும். அதாவது நம்ம பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்றாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு இல்லைங்களா, அந்த மைக் மித் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஆக்சுவலா ரெக்கார்ட் பண்ணவே கிடையாது. இப்படி ஒருவேளை மைக் எப்பவுமே ரெக்கார்டிங்ல இருக்கு அப்படின்னா பேட்டரி வந்து டவுன் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். அதே மாதிரி டேட்டா யூசேஜ் வந்து ரொம்ப அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி எப்பவுமே மைக்ல ரெக்கார்ட் ஆகுறது அப்படிங்கிறது அவ்வளோ சான்சஸ் வந்து கிடையவே கிடையாது. ரெக்கார்ட் ஆகும். எப்ப ரெக்கார்ட் ஆகும் அப்படின்னா கூகுள் அசிஸ்டன்ட் ஆன் பண்ணா ரெக்கார்ட் ஆகும். அதே மாதிரி சும்மா அந்த வேக்கப் வேர்ட் இருக்குல்ல, ஹே கூகுள், ஓகே கூகுள் அப்படிங்கறதுலாம் இருக்குல்ல, சோ அந்த மாதிரி வார்த்தை எங்கேயாவது தெரியாதனமா அது கேட்டுருச்சு அப்படின்னாலுமே அப்ப அது ஓபன் ஆகும். அது ஓபன் ஆனதுக்கு அப்புறம் அந்த அசிஸ்டன்ட் ஓபன் ஆனா மட்டும்தான் நம்ம பேசுறதெல்லாம் மைக்ல ரெக்கார்ட் ஆகும். மத்தபடி எதுவுமே ரெக்கார்ட் ஆகாது. சரி, அப்ப இதெல்லாம் எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது தடுக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. பட் ஓரளவுக்கு நம்மளால கம்மி பண்ண முடியும். அதாவது இப்போ மைக் பெர்மிஷன் பாத்தீங்க அப்படின்னா அந்த மைக் பெர்மிஷன் நம்ம ஆஃப் பண்ணி வைக்கலாம். அதே மாதிரி லொகேஷன் பெர்மிஷன் வந்து நம்ம ஆப்ஸுக்கெல்லாம் ஆல்வேஸ் அப்படின்னு கொடுத்துருப்போம். அதை எடுத்துட்டு வைல் யூசிங் த ஆப், அதாவது இந்த ஆப் யூஸ் பண்ணும்போது மட்டும் லொகேஷன் பெர்மிஷன் கொடுத்தா போதும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு நீங்க மாத்தி வச்சிட்டீங்க அப்படின்னா இதெல்லாத்தையும் நம்மளால ஓரளவுக்கு தடுக்க முடியும், கம்மி பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்க மறக்காம Info 366க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.